கோர்ஸ் ஆஃப் த வார், அந்த வார்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த கோர்ஸ் ஆஃப் வார்ல சொல்லியிருக்காங்க. இப்போ முசாஃபர் ஜங் அவரும் சந்தா சாஹிப்பும் சேர்ந்து அவங்களோட ஆர்மி பிளஸ் இந்த பிரெஞ்சோட ஆர்மி, இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப பிரிட்டிஷ் அவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல அவங்கள அன்வருதுன்னு வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. எங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூர், வெள்ளூருக்கு பக்கத்துல, இப்ப தமிழ்நாட்டுல வெள்ளூருக்கு பக்கத்துல இருக்க ஆம்பூர், இங்கதான் வந்து இந்த பேட்டில் நடக்குது. சோ இப்ப அன்வருதுன்னு டிஃபீட் பண்ணிட்டாங்க. எப்பன்னா 1749ல. இப்ப வந்து முசாஃபர் ஜங் வந்து டெக்கன்ல ஒரு ரூலரா மாறிட்டாரு. இப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ண டியூப்ளெக்ஸ், அவர் வந்து பிரெஞ்சு கவர்னர்ல, அவரை வந்து முகல் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே இவர் எப்ப கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. எது வரைக்கும் அப்படின்னா சவுத் ஆஃப் கிருஷ்ணா ரிவர் அது வரைக்குமே நீங்க வந்து முகல் டெரிட்டரிஸோட கவர்னர் அப்படின்ட்டு டியூப்ளெக்ஸ முசாஃபர் ஜங் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட காட்டுறாரு. அங்க அவருக்கு தேவையானதெல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறாரு. அண்ட் டெரிட்டரிஸ் நியர் பாண்டிச்சேரி பக்கத்துல அண்ட் ஒரிசா கோஸ்ட் வரைக்கும் இவங்களோட பவரை அவர் வந்து காட்டுறாரு. யாரு? டியூப்ளெக்ஸ். இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும் போது இப்ப திருச்சிக்கு வராங்க. திருச்சியில ஒரு சண்டை நடக்குது. அங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா முகமது அலி இருக்காரு. இது வந்து பிரிட்டிஷ். இப்ப ராபர்ட் கிளைவ்ன்றவர் இங்கிலீஷ். சோ இவங்க வந்து இப்ப திருச்சியில தோக்குற மாதிரி இருக்காங்க. யாரு? இங்கிலீஷ் தோக்குற மாதிரி இருக்காங்க. இப்ப ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ டைவர்ஷனரி அப்படின்னா திசை திருப்புதல்னு அர்த்தம். இப்ப திருச்சியில இவங்க தூக்குற மாதிரி இருக்காங்கல்ல, அதனால இவங்களை திசை திருப்புவோம் அப்படின்ட்டு ராபர்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம மெட்ராஸ வந்து அட்டாக் பண்ண போறதா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வந்து ஆர்காட் பக்கம் போவோம். ஆர்காட் அதுதான் வந்து கர்நாடிக்கோட கேபிட்டல். சோ இந்த பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்களா ஒருத்தவங்க, அவங்களோட கேபிட்டலா இருக்கும். சோ இப்படி நம்ம பண்ணும்போது திருச்சி மேல இருக்க பிரஷர் வந்து ரிலீஃப் ஆகும். அண்ட் அவங்களோட தலைநகரத்தை காப்பாத்துறதுக்காக சந்தா சாஹிப் வந்து அங்க போவாரு. அதனால இந்த திருச்சி மேல இருக்க பிரஷர் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு சொல்றாரு. யாரு? ராபர்ட் கிளைவ். இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க எப்படின்னா ஆகஸ்ட் 1751ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. வெறும் 210 மென்ஸ் கூட ராபர்ட் கிளைவ் வந்து ஏர்காட்டை அட்டாக் பண்ணி பிடிக்க போறாரு. அண்ட் அவரு பிடிக்கவும் செய்யறாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். சோ சந்தா சாஹிப் வந்து அவங்க நினைச்ச மாதிரியே, ராபர்ட் கிளைவ் நினைச்ச மாதிரியே போறாரு. எங்க போறாரு? ஆர்காட்டுக்கு. ஹேஸ்டென்ட் அப்படின்னா விரைந்து போகிறது, ரொம்ப சீக்கிரமா போறது, அதுதான் ஹேஸ்டென்ட். கிட்டத்தட்ட ஒரு 4000 மென் கிட்ட திருச்சியில இருந்து யார் கூட்டு போறது? சந்தா சாஹிப் கூட்டு போறாரு. ஒரு 53 நாளைக்கு முற்றுகையிடுறாங்க. எப்போ? செப்டம்பர் 23 டு நவம்பர் 14 வரைக்கும் முற்றுகையிடுறாங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து தோத்துடுறாங்க. யாரு? பிரெஞ்சு தோத்துடுறாங்க. இங்கிலீஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. எப்படி உங்க 210 மென்னு வச்சு ஜெயிச்சாங்கன்றது எனக்கு புரியல. சோ அவங்க நினைச்ச மாதிரி இப்போ திருச்சி வந்து இப்ப வெற்றி பெற்றுறோம். ஏன்னா அதான் இவங்க பிரெஞ்சு பக்கத்துல இருந்து 4000 மென்ன திருச்சியில இருந்து கூட்டின்னு போயிட்டா அங்க கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. சோ இப்ப அவங்க வந்து திருச்சியை ஜெயிக்க வச்சிடுறாங்க. எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்க? மைசூர், தஞ்சாவூர், அங்க அவங்களோட மராத்தா சீஃப் மொராரி ராவ் இவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. திருச்சியில வந்து எங்க கூட நீங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மைசூர் அண்ட் தஞ்சாவூர்ல இருந்து மராத்தா சீஃபோட ஆர்மியை கூட்டிட்டு இவங்க திருச்சியில போய் இவங்க அப்படி வெற்றி பெறுறாங்க. திருச்சியில அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா? அண்ட் ஏர்காட்டையும் பிரெஞ்சு வந்து இழந்துட்டாங்க. ஓகே, திருச்சியும் இழந்துட்டாங்க, ஏர்காட்டையும் இழந்துட்டேன்றதுனால ஜெனரல் ஆஃப் பிரான்ஸ் அவங்களும் சந்தா சாஹிப்பும் வந்து இப்ப போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கூப்டப் அப்படின்னா தலைமறைவு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இங்க என்ன நடக்குது? பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க, பிரெஞ்சு தோக்குறாங்க. இப்போ முகமது அலி வந்து
சந்தா சாஹிப சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா ஆணையிடுறது ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஜூன் 1752 நடக்குது. பேஜ் நம்பர் 47. இதுல வந்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டியூப்ளெக்ஸ் இன் இந்தியா. பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளெக்ஸ பத்தின விவரங்கள்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ல இருந்த போது எப்படி இருந்தாரு, மாஸ்டர் ஆஃப் டிப்ளமசி, அவர் வந்து தந்திரத்துல மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ எதனால அவர் ஃபெயில் ஆனாரு, அவரோட ஐடியாஸ் தான் ஏன் ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்றத இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு போகலாம். முடிவுக்கு என்ன வருது அப்படின்னா, டியூப்ளெக்ஸ்னால நிறைய லாசஸ் ஆகியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு, பிரெஞ்ச் அத்தாரிட்டிஸ் வந்து டியூப்ளெக்ஸை வந்து அனாய் அப்படின்னா தொந்தரவு செய்யறாங்க. முன்னாலதான் இப்பெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால உன்னை அப்புறமா கூப்பிடுறோம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. அவருக்கு பதிலா பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் தான் கோடி ஹியூ. இவர் வந்து இங்கிலீஷ் கூட பேசுறாரு. நெகோசியேஷன்ஸ் அப்படின்னா பேசுறது, பேச்சுவார்த்தை. சோ இவர் வந்து இங்கிலீஷ் கூட பேசி ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போடுறாரு. இங்கிலீஷும் சரி பிரெஞ்சும் சரி இனிமே இந்த சவுத்ல இருக்க கிங்டம்ல எந்த குவாரல் வந்தாலும், எந்த சண்டை வந்தாலுமே சரி, அந்த வம்ச மோதல் வந்தாலுமே சரி, நம்ம இன்டர்ஃபியர் ஆக கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அண்ட் இந்த வார்ல நடந்ததுல அவங்கவுங்க பிடிச்ச டெரிட்டரிஸை வந்து அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து பிரெஞ்சுக்கு வந்து ஒரு பயம் வருது. இதனால அவங்களோட விரோதத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. இந்தியால இங்கிலீஷ்க்கு எதிராக இருக்க அவங்களோட விரோதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து இங்க நம்ம சண்டை போடுறதுனால அமெரிக்கால இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்குமோ, ஒரு சீரியஸான பாதிப்பா இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கான்றது அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தானே இருப்பாங்க, பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் அங்க பிரெஞ்சும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க வந்து அவங்களோட விரோதத்தை இந்தியால கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. இந்த செகண்ட் கர்நாடிக் வாரோட தாக்கங்கள் அப்படி என்ன பார்க்கலாம். அதான் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த வார் வந்து அவங்களுக்கு ஒரு அப்ரூவலா மாறுது. என்ன அப்படின்னா, கவுண்டனன்ஸ் அப்படின்னா அப்ரூவல் அப்படின்னு அர்த்தம். இனிமே யூரோப்பியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியன் அத்தாரிட்டியோட பெர்மிஷன் நம்மளுக்கு தேவையில்லை இதுக்கு மேல. ஏன்னா அவங்களே நம்மள நம்பிதான் இருக்காங்க, நம்மள நம்பிதான் அவங்க சண்டை போடவே போறாங்க. இதுல நம்ம என்ன அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. உண்மைதானே? இப்போ ஓன் கிங்டம்குள்ளேயே குழப்பம் வந்து ரெண்டு பேரும், ஒரே கிங்டம்ல இருக்க ரெண்டு பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மூணாவது பர்சன் நடுவுல வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இது. சோ அந்த மூணாவது பர்சன் இப்ப வந்து தலைமை எடுத்துக்கிறாங்க. இனிமே உங்களோட பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். இந்தியன் அத்தாரிட்டி itself becoming dependent on European support. அவங்களே எங்க மேல டிபெண்டன்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, முகமது அலி அவர் ஒரு கிங்கு, இங்க சலபத் ஜங் அவர் வந்து ஹைதராபாத், அவரு ஹைதராபாத்தோட கிங்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட நாட்டை பாத்துக்காம இந்த பிரிட்டிஷ்க்கு இப்ப கிளையன்ஸா மாறிடுறாங்க. இதுதான் ஹோல் செகண்ட் கர்நாடிக் வாரோட முடிவு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இங்கிலீஷ் வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணுவாங்க. அது வந்து எங்க முடியுது, ட்ரீட்டி ஆஃப் ஐக்ஸ் லா சாப்லேல முடியுது. செகண்ட் வாரோட காஸ் வந்து ஓன் கிங்டம்லயே ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பிரெஞ்சு இங்கிலீஷ் போறாங்க. இதுதான் செகண்ட் வார். இது எங்க முடியுது, இனிமே நம்ம வந்து அவங்களோட இந்த லோக்கல் ரூலர்ஸோட சண்டையில வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி செகண்ட் வார் முடிக்கிறாங்க. இப்ப அடுத்து தேர்ட் வார் எப்ப நடக்குது, 1758 to 63. இதுவும் ஒரு 5 years கிட்ட நடக்குது. இதுதான் தேர்ட் கர்நாடிக் வார். முதல்லயே என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி இந்த பிரெஞ்சும் இங்கிலீஷும் வந்து சண்டை போட்டே தான் இருப்பாங்க அவங்களோட ஹிஸ்டரியில த்ரூ அவுட். இப்ப திரும்பவும் ஒரு சண்டை வருது. இப்ப 1758 to 63ல அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது யூரோப்ல.
இப்போ ஆஸ்திரியா வந்து அவங்க செலேசியா அப்படின்ற ஒரு இடத்த திரும்ப அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு 7 வருஷ வாரா மாறுது. 1756 to 63 ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வார் வந்து 54ல முடியுதா கர்நாடிக் வார். இப்போ தேர்ட் வார் வந்து 1758ல ஆரம்பிக்குது. அங்க எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1756ல ஆரம்பிக்குது. ஆனா 54லயே இங்க செகண்ட் கர்நாடிக் வார் வந்து முடிஞ்சிருதா, இங்க முடியுது. ஸோ இப்ப 2 வருஷம் அவங்க அங்க சண்டை போட்டது பத்தாத இங்க இந்தியால இருக்கும் போதும் இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து 58 to 63 அந்த வாரம் நடக்குது. அங்க அது 7 வருஷம் வாரா நடக்குது. அங்க இருந்து இங்க கொஞ்சம் சில பேர் இருக்காங்கல்ல, பிரெஞ்சும் பிரிட்டிஷும், அவங்க இங்க சண்டை போடுறாங்க. அது தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்ட்டு இங்க சொல்லப்படுது. கோர்ஸ் ஆஃப் த வார் இன் இந்தியா இதை பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார்க்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஃபுல் பவரையே இந்தியாவில் காட்ட போறாங்க. அது எப்படி அப்படின்றத இதுல பார்க்கலாம். 1758ல பிரெஞ்சு வந்து பிரெஞ்சு ஆர்மி யாரோட தலைமையில அப்படின்னா கவுண்ட் டி லாலி அப்படின்றவரோட தலைமையில இங்கிலீஷோட ஃபோர்ட்டை வந்து எதிர்க்கிறாங்க. சென்ட் டேவிட் அண்ட் விழியநகரம் இந்த 2 ஃபோர்ட்டையும் வந்து எதிர்த்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இதனால இங்கிலீஷ் வந்து கோவமாயிட்டு திரும்ப ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. ஸோ பிரெஞ்சோட ஃபிளீட் மசூலிப்பட்டினம்ல இருக்க அவங்களோட கப்பல்களை ஹெவி லாஸ் பண்ணுவாங்க. இந்த இங்கிலீஷ்க்கு தலைமையா யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அட்மைரல் டி ஆக், அவர் தான் தலைமையில இருப்பாரு. இதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ். இந்த வேண்டிவாஷ் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப இருக்க வந்தவாசி, அதுதான் வந்து அப்போ வேண்டிவாஷ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தேர்ட் கர்நாடிக் வார்ல இது ஒரு பெரிய வார் மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஜான் 22, 1760ல இங்கிலீஷ் வந்து பிரெஞ்சு ஆர்மியை முற்றிலுமா தோக்கடிப்பாங்க. இதோட தலைமையா யாருக்குன்னு பார்த்தா ஜெனரல் ஆயர் கூட், அவர் தான் வந்து தலைமையா இருப்பாரு. ஸோ மொத்தமா பிரெஞ்சு ஆர்மியை ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அண்ட் கவுண்ட் தாமஸ் ஆர்த்தர் டி லாலி அவரையும் பஸ்ஸையும் பிரிசனரா கொண்டு போறாங்க. இன்னொன்னு வந்து இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியிலயும் பிரெஞ்சு இருக்காங்கல்ல. ஸோ பாண்டிச்சேரியில யாரோ ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாரு. அவர் யாருன்னா அவரு லாலி. கேலண்ட்லி அப்படின்னா ரொம்ப தைரியமா, கேலண்ட்லி அப்படின்றதோட மீனிங் தைரியம். அவர் ஒரு 8 மாசத்துக்கு ரொம்ப தைரியமா இங்கிலீஷை வந்து எதிர்த்து நிக்கிறாரு. இருந்தாலும் கடைசியில ஜான் 16, 1761ல அவர் போயிட்டு சரண்டர் ஆகுறாரு. ஏன் சரண்டர் ஆகுறாரு அப்படின்னா இவங்க பிரெஞ்சு வந்து அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான இடமான ஜிஞ்சி அண்ட் மஹையை வந்து இழந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால பிரெஞ்சு பவர் வந்து இந்தியால குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதான் குறைஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாலி போயிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. லாலி வந்து இவங்க பிரிசனரா ஏன் கூட்டு போறாங்கன்னா லண்டனுக்கு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1766ல அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப பிரான்ஸ்க்கே வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த ரிசல்ட் அண்ட் சிக்னிபிகன்ஸ், இந்த தேர்ட் கர்நாடிக் வார் முடிவுக்கு வருது. அதுல குறிப்பிடத்தக்க விஷயங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்றதான் இதுல பார்க்க போறோம். கடைசியா இந்த கர்நாடிக் வாரை எங்க முடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பீஸ் ஆஃப் பாரிஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்டியை ஒண்ணு போட்டு திரும்ப பிரெஞ்சுக்கு அவங்களோட ஃபேக்டரிஸை கொடுக்குறாங்க இந்தியால. இதுக்கப்புறம் இந்த தேர்ட் கர்நாடிக் வாருக்கு அப்புறம் பிரெஞ்சோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுத்தமா காணாம போயிடுது. இப்ப பிரெஞ்சு வந்து நம்ம முதல்ல போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சை பத்தி பார்த்தோம்ல. போர்ச்சுகீஸ் எங்க போவாங்க, பிரேசிலை நோக்கி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப பிரெஞ்சு வந்து ஓகே நம்மளுக்கு காமர்ஸ் மட்டும் போதும்டா, அதாவது நம்ம வணிகம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் என்க்ளேவ்ஸ் அப்படின்னா அவங்களோட சின்ன சின்ன வணிகர்கள் கூட போய் இணைஞ்சிடுறாங்க. என்க்ளேவ்ஸ் அப்படின்னா இணையிறது. ஸோ நம்ம போர்ச்சுகீஸை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெசனை போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அங்க போய் பார்த்தா இங்க உங்களுக்கு புரியும். ஸோ கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் எவ்ரிதிங், பிகாஸ் அதை ஸ்டார்டிங்ல இருந்து புரிஞ்சாதான் இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ போர்ச்சுகீஸ் போயிட்டாங்க, டச்சு போயிட்டாங்க. இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் பிரெஞ்சையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் தான் சுப்ரீம் யூரோப்பியன் பவர் இந்தியன் சப்கான்டினென்ட்ல. இவங்க முற்றிலுமா ஒரு பெரிய பவரா உருவாயிட்டாங்க. இவங்க வந்து டச் ஆல்ரெடி பேட்டில் ஆஃப் பிடாரா அங்க வந்து இவங்க டச்சை வந்து வீழ்த்திட்டு இருப்பாங்க. The Battle of Plassey
1759 வந்து பிரிட்டிஷ் வந்து பெரிய பவர்னு அப்பவே அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எப்ப பிரிட்டிஷ்க்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்தவாசியில நடந்த 1760 அந்த இந்த கர்நாடிக் வார் பிரெஞ்சை தோக்கடிக்கிறாங்கல்ல, இதுலதான் அவங்களோட பெரிய வெற்றிய கண்டிருப்பாங்க. அதுதான் அவங்களோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ வந்தவாசிக்கு போகும்போதுலாம் நம்மளுக்கு இது ஞாபகம் வரணும். எப்ப பிரிட்டிஷ் வந்து ஒரு அல்டிமேட் பவர் ஆனாங்க, இந்த வந்தவாசி வார்ல அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான். இதனால இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எந்த யூரோப்பியனும் இல்லாத எந்த யூரோப்பியனோட போட்டியும் இல்லாத ஒரு இடமா அவங்களுக்கு வந்து இப்ப அமையுது இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. இப்ப பேஜ் நம்பர் 51ல இருக்கும். சாப்டர் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியா த என்டையர் கண்ட்ரியே அவங்க ரூல் பண்ண தயாராயிட்டாங்க. இந்த வேண்டிவாஸ் அத வந்தவாசியில ஒரு சிக்னிபிகண்டான பார்க்கணும் என்ன அப்படின்னா, அங்க இருக்க ரூலர்ஸோட ஆட்களே வந்து ஆர்மியாவும் இருந்தாங்க. அதாவது சோல்ஜர்ஸ், அவங்களாவே சோல்ஜர்ஸா இருந்தாங்க. Irrespective of which side won, there was inevitably the fall of India. So இந்த வந்தவாசியில அவங்க ஜெயிக்கும் போது யூரோப்பியன் இன்வேடர்ஸ் எங்க இருந்தோ வந்தவங்க கிட்ட இங்க இருக்கிற உள்ளூர் மக்களே நம்மளே தோத்து கடைசியா அவங்க கையில இப்ப எல்லாம் வந்துருது. இது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இன்எவிட்டபிலிட்டி அப்படின்னா தவிர்க்க முடியல. இதை எதையுமே நம்மளால தவிர்க்க முடியல. இதெல்லாம் நடக்கணும்னு தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? பிகாஸ் இது எல்லாமே ராஜாக்களோட முடிவுக்கு ஒண்ணு வரணும்ல. இந்த வேர்ல்டுல நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இப்போ வந்து ஒருவேளை பிரிட்டிஷ் வந்து இந்தியா வராம அவங்க ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாலிட்டிக்ஸை காட்டணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இது எல்லாத்தோட முடிவுலையும் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ராஜாக்களோட காலம் முடியுது, அங்க முடியுது. பிரிட்டிஷ் அவங்க பவர் எடுத்துக்கிறாங்களா, இதுதான் வந்து ஒரு தொடக்கம். ஏன்னா ஃப்ரீயா இருக்கிறதுக்கான தொடக்கம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களை ஃபைட் பண்ணி எங்கேருந்து போக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம். அது எதனால நடந்திருக்கு? இப்போ ஒருவேளை இங்க ராஜாக்களே இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஹோல் இந்தியாலுமே ராஜாக்கள் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா? சோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. அந்த முடிவு தான், அந்த ராஜாக்களோட முடிவுக்காக தான் பிரிட்டிஷ் வந்து வந்திருக்காங்க. இதெல்லாமே ஒரு கான்சிக்வன்ஸா நடந்திருக்கு. நம்ம வந்து ஐயோ பிரிட்டிஷ் நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க, இப்பெல்லாம் நடந்துச்சு, கொடுமைப்படுத்தினாங்க, இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு சொல்றோம்ல, அதுதான் இது. சோ இப்போ நம்ம கரண்டா இருக்க இப்ப இந்தியால பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, நம்ம ஓட் பண்றோம். இந்த சிஸ்டம்லாம் வரணும் அப்படின்னா இப்ப ராஜாக்களோட ரூல் வந்து முடியணும். சோ அங்க முடியுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இருக்காங்க, பிரிட்டிஷை நம்ம அவங்களோட இதுக்கு போக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு ஃபுல் ஃப்ரீடம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ட்ரி ஆகுறோம். கண்ட்ரி ஆயிட்டு ஒரு ஸ்டேட்டா மாறுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சிஎம்ஸ் பிஎம்ஸ் இப்படின்ட்டு ஒரு எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும்ல. சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த டெக்னாலஜி இப்படிலாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் அது அப்ப நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ என்னோட வியூ வந்து இப்படிதான். சோ இதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும். இப்படி ஒரு டெக்னாலஜி ஆன்லைன்ல இப்ப நான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த ராஜாக்களோட முடிவு, அதுக்கப்புறம் நம்ம போராடி வாங்கினது. சோ இதெல்லாம் தான் காரணம். சோ ஹிஸ்டரிய வந்து நம்ம என்னதான் கோவப்பட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹிஸ்டரிய வந்து ஒரு கதையா பார்க்கணும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மூவி மாதிரி ஒரு கதையா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமானது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம், இவ்வளவு ஃப்ரீயா பேசுறோம். இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப நடந்திருக்கு. இப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். So let's move on to the chapter.
ஸோ அன்னைக்கு இங்கிலீஷ் வந்து இந்த வந்தவாசியில வின் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது. ஏன்னா அவங்கள எப்பவுமே வந்து எதிரி என்ன பண்றாங்க, அவங்க என்ன இப்ப பிளான் வச்சிருக்காங்க, அவங்கள எப்படி எதிர்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்ல, அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஜியோ பாலிடிக்ஸ். அவங்க வந்து யாரையும் எதிர்க்க தேவையில்ல. இப்போ எந்த ரூலர்ஸையும் எதுக்க தேவையில்ல, இந்த பிரெஞ்சு அவங்கள பத்தியும் நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு நாள் அன்னைக்கு அவங்களுக்கு நடந்திருக்கு. காசஸ் ஃபார் இங்கிலீஷ் சக்சஸ் அண்ட் பிரெஞ்சு ஃபெயிலியர் இது எப்படி நடக்குது அப்படின்றதுல இதுல காட்டுறாங்க. இது வந்து வெறும் இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சு அதை பத்தி மட்டும் தான் இங்க சொல்றாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, அதாவது இங்கிலாந்துல இருந்து இங்கிலாண்டோட கவர்மெண்ட் அனுப்பப்பட்ட கம்பெனி கிடையாது. அது ஒரு தனியான ஒரு என்டர்பிரைஸ். அவங்க வந்து இங்க வந்துட்டு மக்களுக்கிடையே உற்சாகமும் செல்ஃப் கான்பிடன்ஸும் அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க அவங்க கம்பெனி மேல. அண்ட் அவங்க மேல எந்த ஒரு கவர்மெண்டல் கண்ட்ரோலும் இல்ல. ஸோ அவங்க எந்த டிசிஷன் எடுக்கணும்னாலும் அவங்களோட கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஓனாவே டிசிஷன் எடுத்து இன்ஸ்டன்டாவே டிசிஷன் எடுத்து அவங்க அப்ளை பண்ணலாம். ஆனா பிரெஞ்சு கம்பெனி வந்து அது ஒரு ஸ்டேட்டால அனுப்பப்பட்ட ஒரு கம்பெனி. அண்ட் அது வந்து பிரெஞ்சு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலுமே கவர்மெண்டோட டிசிஷன் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ இதனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அண்ட் இங்கிலீஷ் வந்து கப்பல் துறையில சிறந்தவங்களா இருந்தாங்க பிரெஞ்சை விட. இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ்க்கு 3 ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ் இருந்துச்சு, கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஆனா பிரெஞ்சுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஸோ இன்னொன்னு வந்து பிரெஞ்சு இங்க வந்து ட்ரேட்காக தான் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து இந்த டெரிட்டரிய பிடிக்கிறதுல மறந்துட்டாங்க. அதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணல. இதனால அவங்களோட ஃபண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஆனா நம்ம பிரிட்டிஷ் வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணாங்க. கமர்ஷியலா இருக்கட்டும் அண்ட் டெரிட்டரி பிடிக்கிறதாவும் இருக்கட்டும், அவங்க ரெண்டுத்திலயுமே வந்து ஈக்குவலா எல்லாத்தையுமே கவனிச்சாங்க. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான கமாண்டர்ஸ் இருந்தாங்க பிரிட்டிஷ்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லீடர் தான் காரணம் இல்ல. ஸோ நம்மள நல்லா வழி நடத்தி கொண்டு போனா அதுவே ஒரு சக்சஸ் தான். ஸோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிரிட்டிஷ் கமாண்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. லைக் சர் ஐயர் கூட், மேஜர் ஸ்டிங்கர் லாரன்ஸ், ராபர்ட் கிளைவ், இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. ஆனா பிரெஞ்சுல வெறும் டியூப்ளெக்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கமாண்டரா இருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் இங்கிலீஷோட சக்சஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அண்ட் இதனால பிரெஞ்சு ஃபெயிலியர் ஆகுறாங்க. இங்க வந்து ட்ரேடோட குட்ஸ் அதை பத்திலாம் இங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வணிகம் பண்ணாங்க, இங்கிலீஷ் எப்படி பண்ணாங்க, பிரெஞ்சு எப்படி பண்ணாங்கன்றதுலாம் இதுல சொல்றாங்க. அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. ஸோ இப்போ டான்ஸ் வராங்க. டான்ஸ் எப்போ வராங்க? டான்ஸும் வராங்க இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்கு. 1616ல வராங்க அண்ட் 1620லயும் வராங்க. அவங்க வந்து சாங்கியூபார் நியர் தஞ்சூர். சாங்கியூபார்ன்றது இப்போ கரண்டா மயிலாடுதுறையில இருக்க தரங்கம்பாடி அப்படின்ற இடம் தான் அது. ஸோ அப்போ அதை சாங்கியூபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து அவங்களோட ஃபேக்டரி செட் பண்ணாங்க. அண்ட் இவங்களோட பிரின்சிபல் செட்டில்மெண்ட் வந்து கல்கட்டால செரம்பூர் அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த டானிஷ் ஃபேக்டரிஸ் வந்து யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்கல. அச்சோ. அதனால இவங்க வந்து 1845ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட ஃபேக்டரிஸ வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஆனா டேன்ஸ் வந்து கமர்ஷியலுக்கு அவங்க வந்து பேர் போனவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களோட மிஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல தான் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வரலாம். இங்க why the English succeeded against other European powers. இப்ப நிறைய யூரோப்பியன்ஸ் வந்தாங்கல்ல, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச் வந்தாங்க, பிரெஞ்சு வந்தாங்க, இங்கிலீஷும் வந்தாங்க. ஸோ இவங்க எல்லார் மத்தியிலயும் எப்படி இங்கிலீஷ் வந்து சக்சீட் ஆனாங்க. இங்க நம்ம முதல்ல பார்த்தது வந்து பிரெஞ்சு வர்சஸ் இங்கிலீஷ். இங்க வந்து இங்கிலீஷ் வர்சஸ் அதர் யூரோப்பியன் பவர்ஸ். அது எப்படி அப்படின்றத இதுல பார்க்கலாம். என்னதான் நிறைய யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து ட்ரேடிங்காக இந்தியா வந்திருந்தாலுமே அதுல ரொம்ப பவர்ஃபுல்லா அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது வந்து இங்கிலாந்து தான். ஸோ போர்ச்சுகல், நெதர்லாந்து, பிரான்ஸ், டென்மார்க் இத்தனை யூரோப்பியன் பவர்ஸையும் தாண்டி இங்கிலீஷ் வந்து கடைசியா
இந்தியால சக்சஸ் ஆகுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சு, சோ இவங்க எல்லாரையும் விட இவங்க கிட்ட சுப்பீரியரா என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் இதுல காட்டுறாங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் த ட்ரேடிங் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அமல்கமேஷன் ஆஃப் அவங்களோட இன்னொரு போட்டியான கம்பெனி கூடவே அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி ஜாயின் ஆகிதான் வந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க வந்து அப்பவே ஓட்டிங் சிஸ்டம்லாம் வச்சிருந்திருக்காங்க. அவங்களோட டைரக்டர்ஸ் தான் ஆனுவலி ஓட் பண்ணப்பட்டு எடுத்திருக்காங்க அப்பவே. ஆனா பிரான்ஸ் அண்ட் அதர் போர்ச்சுகல் இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஸ்டேட் தான் அவங்கள வந்து ஓன் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது அந்த கம்பெனில அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு இடத்துல பங்கு இருக்கு அப்படின்னா தானே நம்ம வந்து ஓகே நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. இங்க பிரான்ஸ் போர்ச்சுகல் அப்படி கிடையாது. பாதி ஷேர் வந்து அவங்களோட கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுது. சோ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஃபெடரலிஸ்டிக் அப்படின்னா இப்போ இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க இங்கிலாந்துல. அவங்களுக்கு அந்த கம்பெனி லாபம் ஆனாலும் அவங்களுக்கும் லாபம், அது நஷ்டம் அடைஞ்சாலும் அவங்களுக்கும் நஷ்டம். ஆனா இங்க பிரான்ஸ் போர்ச்சுகல்ல வந்து அதான் ஸ்டேட் தான் ஓன் பண்றாங்க. ஃபெடரலிஸ்டிக் அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஒருத்தருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு மணி கொடுப்பாங்க ரிட்டனா. ஆனா இங்க வந்து இவங்களுக்கு திரும்ப லேண்ட் கொடுக்குறாங்க. சோ அதுதான் ஃபியூடலிஸ்டிக் அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரான்ஸ்ல 60% ஆஃப் த ஷேர் வந்து மொனார்க், அதாவது கிங் தான் வச்சிருப்பாரு. அண்ட் அவரு தான் வந்து டைரக்டர்ஸை நாமினேட் பண்ணி எடுப்பாரு. அவர் அப்பாயிண்ட் பண்றவங்க தான் டைரக்டர்ஸ். இங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. சோ வேற ஏதாவது ரெண்டு பேர் அவங்களோட கம்பெனில ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி வேற யாருன்னா ரெண்டு ஹை கமிஷனர்ஸ் அவங்க கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் டிசிஷன் எடுக்கலாம். சோ இப்படி இருந்ததுனால மேஜரான ஷேர் வந்து கிங் கிட்ட தானே இருக்கு. அதனால அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா கம்பெனி மேல அக்கறை காட்டலன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து 1725 to 1765 இந்த காலங்கள்ல எந்த ஒரு மீட்டிங்குமே நடக்கல. ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையே எந்த ஒரு மீட்டிங்குமே நடக்கல. வெறும்னே அந்த ஸ்டேட் தான் வந்து பிரான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு, மேனேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே which leads to failure. அப்புறம் நேவல் சுப்பீரியாரிட்டி. நம்ம பிரிட்டன் நேவி வந்து ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். பெருசு மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க. அவங்களோட விக்டரிக்கு அப்புறமா சோ ஸ்பானிஷ் அர்மாடா அவங்கள ஜெயிச்சிருப்பாங்க, பிரெஞ்சை ஜெயிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பிரிட்டன் நேவியை வந்து ரொம்ப ராயலா பார்க்க ஆரம்பிச்சாங்க யூரோப்பியன் நேவல் போர்சஸ்ல. இந்தியாலுமே பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸும் பிரெஞ்சும் எதிர்த்து சண்டை போடும்போது நம்மளோட கிங்ஸுமே அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. அதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்திருக்கோம். அண்ட் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கப்பல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய கப்பல்கள்லாம் அந்த காலத்திலேயே வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட நேவல் சுப்பீரியாரிட்டி. இவங்க வந்து இந்த போர்ச்சுகீஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் முன்னாடி பார்த்தது. போயிட்டு அதை படிங்க, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா நேவல்ல இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனாவே டெக்னாலஜிக்கலி பில்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஷிப்ஸை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது இங்கிலாந்துல வந்து. இயர்லி 18th centuryலயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு. அதாவது அவங்க புதுசா ஸ்பின்னிங் மிஷின்ஸ், ஸ்டீம் இன்ஜின், பவர் லூம் இதெல்லாம் அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில, மெட்டலர்ஜி இண்டஸ்ட்ரி, ஸ்டீம் பவர், அக்ரிகல்ச்சர் இங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. இது எல்லாமே யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு வேற யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு ரொம்ப லேட்டா தான் போய் சேருது. அதனால இங்கிலாந்து வந்து ஒரு ஹெஜ்மோனியை மெயின்டைன் பண்றாங்க. ஹெஜ்மோனி அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் முன்னாடியே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க அதை கண்டுபிடிக்கல. சோ அப்ப நான் டாமினன்ஸை காட்டுவேன்.
ஸோ நான் தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், ஸோ எங்க கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாமினன்ஸை காட்டுவேன், அதுதான் ஹெஜமோனி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ மிலிட்ரி ஸ்கில் அண்ட் டிசிப்ளின், பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டு அண்ட் அவங்களோட கமாண்டர்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறவங்க அண்ட் புதுசான விஷயங்கள் எல்லாம் அவங்க வார்ல யூஸ் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது, அதனால ரொம்ப டெக்னாலஜிக்கலா அவங்க அட்வான்ஸ்டா இருந்தாங்க. இதனால வெறும் ஸ்மாலர் குரூப் எல்லாம் வெறும் சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டே அவங்க பெரிய பெரிய லார்ஜ் ஆர்மிஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஸோ ஏர்காட்ல சண்டை போடுவாங்க, சந்தா சாஹிப் கூட போய் சண்டை போடும்போது வெறும் 210 மென் வச்சுக்கிட்டு 4000 பேரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலதான் அதெல்லாம் அவங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட். 1688 ரெவல்யூஷன்னால பிரிட்டன்ல வந்து ரொம்ப ஸ்டேபிளான கவர்மெண்ட் வருது அண்ட் அவங்களோட கிங்ஸ் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்க. ஆனா அடுத்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ஸ்லாம் வருது. ஸோ பிரான்ஸ்ல 1789 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஒரே வயலண்டா தான் இருக்கு, நெப்போலியானிக் வார்ஸ்லாம் நடக்குது. ஸோ நெப்போலியனை 1815ல டிஃபீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதனால பிரான்ஸ் வந்து ரொம்ப வீக்கான பொசிஷனுக்கு வந்துருது. ஸோ இப்போ வந்து அவங்க பிரிட்டன் பக்கமே போற மாதிரி ஒரு நிலை வருது. இட்டாலியன்ஸ் வந்து 1861ல தான் யுனைட் ஆகுறாங்க. இப்ப டச்சுக்கும் ஸ்பெயினுக்கும் வந்து ஒரு 80 வருஷம் வார் போகுது 17th செஞ்சுரியில. இதனால போர்ச்சுகீஸ் வந்து வீக் ஆகுறாங்க. தென் இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பேங்க்ரப்சில அஃபெக்ட் ஆகுறாங்க. பேங்க்ரப்சி அப்படின்னா என்னன்னா, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அது பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால அப்பவும் அவங்களுக்கு 1830 ரெவல்யூஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ பேங்க்ரப்சிலயும் அவங்க மாட்டிக்கிறாங்க. இதனால அவங்களோட உடைமைகளை எல்லாம் அவங்க சேல் பண்றாங்க. யாருக்கு? பிரிட்டனுக்கு வந்து அவங்க விற்கிறாங்க அண்ட் அவங்க ஏசியா விட்டும் போறாங்க. இப்போ லெசர் ஜீல் ஃபார் ரிலீஜியன். ஜீல் அப்படின்னா வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ரிலீஜியனை இங்க அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண தயாரா இல்ல, அது ஓகே ஒரு நார்மல் விஷயம் தானே அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அமையுது. ஸோ ஆனா ஸ்பெயின், போர்ச்சுகல், டச் இவங்க எல்லாருமே அவங்களோட சமயத்தை இங்க பரப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இதை வந்து அவங்க பண்ணல. இதுவும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அமையுது பாரு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்றாங்க, யூஸ் ஆஃப் டெப்ட் மார்க்கெட் அப்படின்னா அவங்களோட மணிய கடனா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மணிய கடன் கொடுக்குறாங்க, அதுவும் வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போவே இது எப்ப நடக்குது? இதனால பிரிட்டன் வந்து மிட் 18th செஞ்சுரி டு மிட் 19th செஞ்சுரியில சக்சஸ் ஆகுறாங்க. மத்த யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க. ஓகேவா? அவங்களோட வார்க்கா இருக்கட்டும், இல்ல சோல்ஜர்ஸ்க்கு பே பண்ணணும், இல்ல வேற எதாவது மிஷின் வாங்கணும், எதுவா இருந்தாலும் அவங்க கடன் வாங்கி பண்றாங்க. கடன் வாங்கி மத்தவங்க மேல வார் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஆனா பிரிட்டன் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை அவங்களோட போட்டியாளர்கள் மேல யூஸ் பண்ணல, ரேதர் அவங்க வந்து அவங்களோட மிலிட்டரிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மிலிட்டரி மேல அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ பிரான்ஸ் வந்து கடைசியா பேங்க்ரப்ட்ல மாட்டிக்குது. அதான் பேங்க்ரப்ட்னா நம்ம முதல்ல பார்த்திருக்கோம், கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியாத நிலை. அது வந்து 3 சிச்சுவேஷனால நடக்குது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மொனாக்ஸ் வந்து அவங்க கிங்ஸ் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து அவங்க ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கோம். கடைசியா நெப்போலியன் போனாபார்ட் இவரால இவ்வளவு நடந்திருக்கு. ஸோ கடைசியா அவங்க பேங்க்ரப்ட்ல மாட்டிக்கிட்டு எப்படி மணி ரெய்ஸ் பண்ணணும்னு தெரியாம கடைசியா அவங்களோட உடைமைகள் எல்லாம் கொடுக்க வேண்டியது ஆகுது. ஸோ இப்படி டெட் மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணி பிரிட்டன் வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லாரையுமே மற்ற அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் டெட் மார்க்கெட், லெசர் ஜீல், ஸ்டேபிள் கவர்மெண்ட், மிலிட்டரி ஸ்கில், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், நேவல் சுப்பீரியாரிட்டி, ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் ட்ரேடிங் கம்பெனிஸ். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சக்சஸா வந்து அமையுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாப்டரோட சம்மரி கொடுத்திருக்காங்க.
நம்ம இங்க முன்னாடி சொன்ன எல்லாமே ஷார்ட்டா சுருக்கி இங்க சொல்றது தான் இந்த சம்மரி. அங்க படிச்சுட்டு நீங்க இங்க வரும்போது ஓகே இந்த வார்த்தை நம்ம அங்க பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லா சம்மரி போது. பரீட்சை சுவாமின்னு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஃபவுண்டேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்ஸ் நடக்குது, காஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபெயிலியர். இப்படியே வந்தா நம்ம சாப்டர் 4க்கு வந்துடுவோம். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. So Unit 2, Advent of Europeans and Consolidation of British Power in India. Chapter 3, Advent of Europeans in India. இந்த chapter இப்போ இதோட முடியுது. And next chapter 4ல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹிஸ்டரி வந்து கதை மாதிரி படிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். படிச்சு தெரிஞ்சுக்கோங்க and use it wisely.